வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டி அருளிச் செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 28. வறுமை வந்தாலும் வழங்குதல் போகாது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. சந்தன மென்குரடு தான் தோய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது. ஆதலால் தந்தம் தனம் சிறியராயிடினும் தார்வேந்தர் கேட்டால் மனம் சிறியராவரோ மற்று. சந்தன மரம் நமக்கு தெரியும். அதனுடைய கட்டை, சந்தன மரக்கட்டை தான் தேய்ந்து சிறியதான பொழுதும் கூட தன் வாசனையில் ஒருபோதும் குறைவுபடாது. கந்தம் என்ற சொல் தமிழ் சொல். வாசனை, நறுமணம், நாற்றம் என்று பொருள். எப்படி சந்தன மரத்தினுடைய கட்டை தான் தேய்ந்து மென்மையான பொழுதும் தன் வாசனையில் சிறிதும் குறைவுபடாதோ, அதை போல்தான் அரசர்கள். இங்கே தந்தம் அப்படின்னா யானை தந்தம் நினைக்கக்கூடாது. தம் அரசர்கள் தங்கள் தங்கள் தனம் என்றால் செல்வம், அந்த செல்வத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் குறைந்து வறுமை நிலை எய்திய பொழுதும் கூட அவர்கள் மனம் சுருங்கி போகுமா என்ன? வசதி இருந்த காலத்தில் அரசராக மணிமுடி தரித்து அரண்மனையில் வசித்த பொழுது எப்படி வாரி வாரி வழங்கினார்களோ அந்த வல்லன்மை குணம் இன்று வறுமை நிலை வந்த பிறகும் கூட போயிருக்காது அவங்கக்கிட்ட. தங்களுடைய செல்வத்தையெல்லாம் இழந்து அவர்கள் இன்று கொஞ்சம் வறுமை நிலையில் இருந்த பொழுதும் யாராவது அவர்கள்கிட்ட உதவின்னு கேட்டால், தானம் என்று கேட்டால் அவர்களுடைய மனம், அந்த விசாலமான மனம் சுருங்காது. செல்வம் வேண்டுமானால் இன்றைக்கி சுருங்கி போயிருக்கலாம், ஆனால் அந்த மனதின் விசாலமான அந்த கொடுக்கின்ற குணம் குறைந்து போகாது. அதனால தான் என்ன சொல்லுவோம், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அவர்களது பண்பு நலன் ஒரு பொழுதும் குறையாது. இந்த செல்வம் என்பது இன்று இருக்கும், நாளை போகும். ஆனால் பண்பு நலன்கள் என்பது ஒரு பொழுதும் நம்மை விட்டு போவதில்லை. அந்த உயர்ந்த பண்புகள் தான் சான்றோர்க்கு அழகு. தொடர்ந்து சிந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.